வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய தொடரை தான் ஆரம்பிக்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு சேமிப்போட பார்ட் 1 வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். சிறு துளி பெருவெள்ளம். நம்ம சிறு சேமிப்பை பற்றி நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். நான் எப்படி சிறு சேமிப்பு பண்ணுறேன் அந்த மாதிரி வீடியோக்கள் பார்த்துருக்கோம். பொதுவாக சிறு சேமிப்புனா என்ன, அந்த சிறு சேமிப்பை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதை எப்படி விடாமல் சிறு சேமிப்பு பண்ணுறது மூலமாக நமக்கு என்னென்ன லாபங்கள் இருக்குது, ஸோ எப்படியெல்லாம் நம்ம சிறு சேமிப்பு பண்ணலாம் அப்படிங்கிறதா டீட்டெயில்டாக 2-3 பார்ட்ஸ் வீடியோவாக நம்ம பார்க்கலாம். இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் இப்போ சிறு சேமிப்பில் எந்த டாபிக் உங்களுக்கு கவர் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் அது ரிலேட்டடாக கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணுறேன். இன்றைக்கி சிறு சேமிப்பை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிறு சேமிப்பு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எங்கே கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் எல்லார் லைஃப்லையும் நம்ம சிறு சேமிப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வீட்டில் ஒரு மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க இல்லை மிடில் கிளாஸ் லெவலுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் சம்பளம் வாங்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, வரக்கூடிய வருமானத்தில் ஒரு சிறு பகுதியை, தங்களால் ஒரு முடிஞ்ச சிறு பகுதியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேமிப்பாக தினமோ இல்லை மாதமோ எடுத்து வச்சு சின்னதாக சேமித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருந்தொகையை சேமிப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நகைக்கு வாங்குறவங்க குட்டியாக சிறு சேமிப்பு பண்ணி சின்ன பொருளாக வாங்கி நகையை அதிகமாக சேமிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் சிறு சேமிப்பு பண்ணுறது. அதாவது சிறு சேமிப்பு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு எளிதான ஒரு விஷயம். ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், அதில் சிறு சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். அது வந்து நம்மளுடைய வருமானத்தை பொறுத்து இருக்குது. இந்த சிறு சேமிப்பு பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம உணர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேமிப்பில் நம்ம ஆர்வமாக இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் சேமிக்கிறது பிரச்சனை கிடையாது. உங்களோட வருமானம் கம்மி தான், என்னால் சேமிக்க முடியாது அப்படிங்கிற மனநிலையை நம்ம எடுத்து போடணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா தான் ஒரு சிறு சேமிப்பையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த தொகையை சேமித்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் சேமிக்கவே முடியாது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சின்னதாக தான் சேமிக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் அதை வந்து பெரிய சேமிப்பாக மாறும். அதுக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம். ஸோ அப்போ சிறு சேமிப்பு பண்ணணும் அப்படின்னா, சிறு சேமிப்புனா என்னன்னு பார்த்துட்டோம். சிறு சேமிப்புக்கு நம்ம மைண்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட வருமானம் கம்மி அப்படிங்கிறத மைண்டில் எடுத்து போட்டுட்டு, கம்மியாக இருந்தாலும் சரி ஒரு சிறிய தொகையை சேமிக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு மனநிலையை கொண்டு வரணும். அதே மாதிரி சின்ன தொகையை சேமித்து நம்ம என்னத்தை பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த மனநிலையை ஃபஸ்ட்டு தூக்கி எறியணும். சின்னதாக செஞ்சாலும் ப்ராப்பராக பண்ணணும். சிறு சேமிப்பு ஒரு எளிமையான விஷயம் அப்படிங்கிற இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் மைண்டில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே முக்கால்வாசி நீங்கள் சிறு சேமிப்பு பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவீங்க. ஓகே, இப்போ அந்த சிறு சேமிப்பை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் பண்ணலாம். மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு கம்மியாக உள்ளவங்க பண்ணலாம். டெய்லி சேலரி வாங்குறவங்க பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறு சேமிப்பை என்னை கேட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப ப்ராப்பராக பண்ணிடுவாங்க. ஒரு சிறு சேமிப்பை நீ பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் வீட்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை கன்சிஸ்டண்ட்டாக செலவே பண்ணாமல் ஒரு வெல் பவரோட லேடிஸ் வந்து பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய குழந்தைங்கக்கிட்ட நம்ம என்ன செய்யலாம், சிறு சேமிப்பை செய்ய சொல்லி ஒரு ஆர்வத்தை தூண்டலாம். அப்போ அவங்களும் அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஒரு வீட்டில் குடும்பம் பார்க்குறவங்க வந்து நான் வரவு செலவு பார்க்குறேன், எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த டென்ஷனில் நான் மறந்துடுவேங்கிறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஸ்பவுஸ் கிட்டேயோ, அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்டையோ இல்லை உங்கள் பிள்ளைங்கக்கிட்டேயோ என்ன செய்யலாம், சிறு சேமிப்பு பண்ண சொல்லி ஒரு பிளானை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வீட்டில் லேடிஸ் குடும்பம் பார்க்குறீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க சேமிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் காமிச்சிடுவாங்க. ஜென்ட்ஸ் குடும்பம் பார்க்குறீங்கன்னா உங்களோட ஒய்ஃபை சிறு சேமிப்பு பண்ண சொல்லலாம், இல்லை உங்களோட பிள்ளைங்களை சிறு சேமிப்பு பண்ண சொல்லலாம். ஸோ இது ரொம்ப எளிமையாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப ஒரு இதுக்குன்னு ரொம்ப மெனக்கடணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு கன்சிஸ்டன்சி வச்சுக்கணும். இப்போ சிறு சேமிப்பு பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோன்னா டெய்லி காசு போட போகிறோமா, இல்லை மாதம் சேமிக்க போகிறோமா, இல்லை வாரம் சேமிக்க போகிறோமா, எவ்வளவு சேமிக்க போகிறோம் அது முக்கியம் இல்லை. உங்களால் எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளோதான் நீங்கள் சேமிக்கணும். இப்போ நீங்கள் மாதம் 10,000 சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 10 ரூபா சேமிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் மாதம் 10,000 வாங்குகிறேன், ஆனால் நான் ஒரு நாளைக்கு 100 சேமிக்கணும், 200 சேமிக்கணும்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா உங்கள் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இல்லை சார் எனக்கு வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனாலும் நான் என்னால் சேமிக்க முடியலங்கிறவங்க
அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பார்ட் டைம் ஜாப் பண்ணியோ சின்ன சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஜாப் செஞ்சோ ஒரு சின்ன தொகையை நீங்கள் மாதம் ஃபுல்லாக செய்ய வேணாம், மாதத்தில் ஒரு நாள் ஏதோ ஒரு வேலை பார்த்து ஒரு சின்ன தொகை கூட நீங்கள் சேமித்து வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். இதெல்லாமே நம்ம வரப்போகிற எபிசோட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் நம்ம சிறு சேமிப்பு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிறு சேமிப்போட அவசியமும் சிறு சேமிப்போட இன்ட்ரடக்ஷனும் எப்படி நம்மளோட மைண்டை ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுதான் வந்து மெயினான விஷயம். நம்மளுடைய சிறு சேமிப்பு பண்ணுறதுக்கு நம்மளை எப்படி நம்ம தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம மனநிலையை கொண்டு வந்துட்டோம்னாலே நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். அப்போ நம்ம ஒரு ஃபேமிலியில் எல்லாமே இதுக்கு ஒத்துழைக்கணும். நம்ம வந்து ஒரு சின்ன சேமிப்பு ஆரம்பிக்க போகிறோம், நம்ம இந்த சேமிப்பு அதுக்கு நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுக்கலாம். இந்த ஒரு வருஷமாக அந்த சிறு சேமிப்பு பண்ணுவோம், இந்த எதுக்காக இந்த பணத்தை சேமிக்கிறோமோ அதுக்குன்னு ஒரு டார்கெட் வச்சுக்கணும். ஸோ நான் ஒரு டூர் போகணுன்னு ஆசைப்பட்றேன், இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்கள் ஃபேமிலிக்கு எது இம்பார்ட்டனோ அதுக்குன்னு ஒரு டார்கெட்டை வச்சுட்டு அதில் நீங்கள் சேமிக்க ஆரம்பிங்களேன். அப்போ குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் நீங்கள் இன்வால்வ் பண்ணிங்கன்னா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு டார்கெட்டை நோக்கி போகிறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை ஃபுல்ஃபில் பண்ணணுங்கிறத நோக்கி போகிறப்ப எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கும். தேவையில்லாத செலவுகளை ஆட்டோமேட்டிக்காக பண்ணாமல் என்ன செஞ்சுருவாங்க, அந்த சேமிப்புக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த சிறு சேமிப்பு பண்ணும் பொழுது உங்கள் குடும்பத்தார் எல்லாரையுமே அதில் இன்வால்வ் பண்ணணும். முக்கியமாக அந்த சிறு சேமிப்பு எதுக்கு பண்ணுறீங்கிற ஒரு கோலை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செட் பண்ணிடுங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்கள் மனசை ஆயத்தப்படுத்திட்டிங்கன்னா கோலை நோக்கி எல்லாருமே போகும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு தான் நீங்கள் வந்து சிறு சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். இதெல்லாமே நீங்கள் ரெடியாக உங்கள் மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் மட்டுமே சேமிப்பை செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட குடும்பத்தாரும் இதில் சேர்ந்தால் மட்டும்தான் அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம், சீக்கிரம் பண்ணலாம், ரொம்பவும் எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம். அப்போ அந்த சிறு சேமிப்பை பண்ணும் பொழுதே அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துடும். ஸோ அதில் நிறையா பணம் போடணும் அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாத செலவுகளை செய்ய மாட்டாங்க, இல்லை எக்ஸ்ட்ரா மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். இது எல்லாமே நான் வரப்போகிற வீடியோவில் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எப்படியெல்லாம் நீங்கள் அவங்கள ஆயத்தம் பண்ணிக்கணும் சிறு சேமிப்பு பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ விஷயங்கள் உங்களோட டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோலை செட் பண்ணிட்டீங்க, உங்கள் குடும்பத்தாரை இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வால்வ் பண்ண வைக்கிறீங்க. உங்கள் வருமானம் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு முடிவு பண்ணுங்கள். என்னோடய வருமானம் இவ்வளவு, என்னால் ஒரு மாதத்துக்கு மேக்ஸிமம் இவ்வளோ சேமிக்க முடியும், இல்லை ஒரு நாளைக்கு நான் என்னால் இவ்வளோ சேமிக்க முடியும், இல்லை ஒரு வாரத்துக்கு இவ்வளோ என்னால் சேமிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் குடும்ப பொருளாதாரம் எவ்வளவு, உங்கள் குடும்பத்துக்குன்னு எவ்வளவு செலவு தேவைப்படும், எவ்வளவு செலவு மிச்சம் பண்ணலாம், எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனமாக இருக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே என்னால் சொல்ல முடியாது. நீங்கள் தான் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் முடிவெடுக்கணும். இப்போ எனக்கு வந்து நான் 26,000 நான் ஒரு சம்பளம் வாங்குகிறேன், இந்த சேவிங்ஸ்லாம் பண்ணுறேன், ஆனாலும் இது இல்லாமல் ஒரு சிறு சேமிப்பு பண்ணணும் அப்படின்னா எல்லாம் போக என் கையில் ஒரு 500 மிஞ்சுதுன்னா நான் 500 போடுறேன். இந்த மாதிரி உங்களுடைய குடும்ப வருமானத்தை கணக்கிட்டு மாதமோ வாரமோ டெய்லியோ எவ்வளவு தொகை நம்மளால் மேக்ஸிமம் இல்லை மினிமம் சேமிக்க முடியுங்கிற ஒரு முடிவு பண்ணுங்கள். முடிவு பண்ணிவிட்டு நான் சொன்ன மேலே சொன்ன எல்லா விஷயத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு சிறு சேமிப்பை நீங்கள் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்கள் மனசை ரெடி பண்ணலாம், ஸ்டார்ட்டும் பண்ணிடலாம். ஸோ மற்றதெல்லாமே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அடுத்த பார்ட் வீடியோவாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சிறு சேமிப்பில் என்னென்ன டாப்பிக்கில் கவர் பண்ணணும் அப்படிங்கிற உங்களோட டாபிக்ஸையும் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் நான் வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.